ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு 10 கிலோ குறைக்கணும்னு தான் என்னோடய ஆசையே. கண்டிப்பாக அதை முடிச்சிடலாம். என்னோட சேர்ந்து யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னோடய கரண்ட் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 69.2 இருக்குது. இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோ. அதுக்கு முதல் நாள் வந்து நான் வந்து வெயிட் செக் பண்ணேன். 69.6 இருந்தது. ஸோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து சந்தோஷம்தான். குறைஞ்சதுன்னா நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் வெயிட் மிஷினில் வந்து பார்க்கையில். சில நாட்கள் வந்து குறையிற மாதிரி இருக்கும், சில நாட்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டு வந்து டயட் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஆரம்பத்தில் நமக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். சில பேரால் ஒரு வாரம் அதை கண்ட்ரோல்டாக மேனேஜ் பண்ண முடியும். வெயிட் லாஸ் ஃபுட்டாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆகிடுவோம், அப்படியே விட்டுருவோம். ஸோ அப்படி விடவே கூடாது. கண்டிப்பாக நம்ம நினச்சதை அடையிற வரைக்கும் எப்போவுமே நம்ம விடக்கூடாது. ஸோ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயரு போன வருஷம் அந்த நியூ இயர் ரெசல்யூஷனாக எடுத்திருந்தேன் ஜனவரியில். ஸோ ஒரு 3 மந்த்ஸ் பண்ணி நான் 74 கிலோவிலேருந்து 62 கிலோ வரைக்கும் நான் குறைச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 11-12 கிலோ கிட்ட நான் குறைச்சிருந்தேன். ஸோ திரும்ப நான் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. அதாவது டயட் ஃபுட் எடுக்கலை. ஊருக்கு போனேன். ஊருக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்தா திரும்ப வந்து எனக்கு வந்து 62லேருந்து இப்போ வந்து 69 வரை வந்துடுச்சு. ஸோ இப்படியே விட்டோம்னு வைங்களேன், நமக்கு வெயிட் வந்து கொஞ்சம் கூடும்போதே அதை வந்து பார்த்து குறைச்சிடணும். ரொம்ப கூடிருச்சுன்னா அதை வந்து குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படியெல்லாம் ஈஸியாக குறைக்கிறது, எந்த மாதிரியெல்லாம் ஃபுட் எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் ரெகுலராக வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் 10 கிலோ குறைக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, குதிரைவாலி அரிசியில் நான் வந்து கஞ்சி வந்து வடிச்சிருந்தேன். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ எந்த மில்லட் வேணாலும் எடுத்துக்கலாம். குதிரைவாலியோ இல்லை வரகு, சாமை, திணை இந்த மாதிரி மில்லட்லாம் இருக்குது பார்த்திங்களா, எது வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் வெயிட் லாஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணுங்க. எக்ஸசைஸ் பண்ணாமல் வெயிட்டை குறைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. முடியும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி டயட் ஃபுட் எடுக்கணும். ஆனால் என்னோடய உடம்பு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணால் தான் குறையும். ஏன்னா ஜீன் படியே எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேட்டான உடம்பு தான். எங்கள் அம்மா கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க. ஸோ அப்படியே எனக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டெய்லி வந்து உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாட்டாலும் வெளியில் வாக்கிங் இல்லைனா மாடியில் கூட வாக்கிங் போகலாம். ஒரு 20 நிமிஷமாவது டெய்லி வந்து வாக்கிங் போங்க. வாக்கிங் போகும்போது நல்லா நமக்கு வந்து கொஞ்சம் கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும். அதே ரன்னிங் போனீங்கன்னா இன்னுமே நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து காலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வாக்கிங் போயிட்டு எனக்கு வந்து நல்லா வேர்த்துச்சுங்க. நான் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போனேன்னா ஒரு 200 கேலரிஸ் கிட்ட நான் வந்து பேர்ன் பண்ணுவேங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க வெயிட் லாஸில். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்றணும். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். டின்னர் வந்து ஈவினிங் 7 மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்றணும். நான் 6:30க்குள்ளெல்லாம் சாப்பிட்ருவேன். ஸோ இது வந்து ரொம்ப வந்து பெண்களுக்கு ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்க்காக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது. ஏன்னா வீட்டு வேலையும் பார்க்கணும், பசங்களையும் பார்க்கணும், வீட்டில் குக் பண்ணுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நம்ம தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறது, ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதோட வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது நமக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் நமக்கு தேவைன்னா அதை பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரமாக காலையில் எந்திரிச்சிருங்க. ஒரு 6 மணி இல்லைனா ஒரு 5 மணிக்கு கூட எந்திரிச்சு கூட 1 மணி நேரம் எக்ஸசைஸுக்குன்னு ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டு வேலை, சமைக்கிறது அதெல்லாம் பார்க்கணும். ஸோ நான் வந்து என் பசங்களுக்கு இப்போ ஸ்கூல் லீவு அப்படின்றனால நான் 6 மணிக்கு எந்திரிச்சிட்ருக்கேன். ஸோ 6 மணிக்கு எந்திரிச்சு 6 to 7 எனக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணுற டைமு. அப்புறம் 7 மணிக்கு நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு வந்து நான் ஒரு 8-8:30க்குள்ளலாம் நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ருவேன். அப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறது, அப்புறம் மதியம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டைம் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறணும். காலையில் சீக்கிரம் எந்திரிச்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த டைமை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அந்த கரெக்ட் டைமுக்கும் சாப்பிட முடியும். இல்லைன்னு வைங்களேன், நம்ம லேட்டாக எந்திரிச்சோன்னு வைங்க, 7 மணி 8 மணி அந்த மாதிரிலாம் எந்திரிச்சோன்னா நம்மளால் வந்து
வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் காலையில் சிறுதானிய கஞ்சி குடிச்சிட்டு வீட்டில் வந்து பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் என்ன பண்ணேன்னா சப்பாத்தி தாங்க பண்ணேன். சப்பாத்தியும் கிழங்கு மசாலாவும் வந்து பண்ணினேன். நம்ம வந்து இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னெலாம் இல்லை, எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்லாம். ஆனால் நம்ம அளவாக எடுத்துக்கணும். இதுதான் வந்து என்னோடய கான்செப்ட்டு. ஆனால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க உருளைக்கிழங்குலாம் சாப்பிடாதீங்க, பீட்ரூட்லாம் சாப்பிடாதீங்க, அதெல்லாம் நிறையா கேலரிஸ் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாமே எங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறேனோ அது எல்லாமே சாப்பிடுவேன். ஆனால் குவான்டிட்டி கம்மியாக சாப்பிடுவேன். அதுதான். ஸோ உருளைக்கிழங்கு மசாலா வந்து பண்ணிவிட்டேன். சைட் பை சைடு வந்து சப்பாத்தியும் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். மதியத்துக்கு வந்து நான் வந்து சப்பாத்தி எடுத்துக்கிடுவேன். அதனால் எனக்கும் சேர்த்துமே வந்து சப்பாத்தி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெயிட் லாஸில் முக்கியமான விஷயம் காய்கறிகள் நிறையா எடுத்துக்கணுங்க. ஸோ காய்கறிகள் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ரைஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். காலையில் நானும் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் பசங்களும் ஹஸ்பண்டும் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மார்க்கெட்டுக்கு தான் கிளம்புனோம். ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமைனா அங்கே புரூனே நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லீவ் இருக்கும். மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி வாரத்தில் ஒரு நாள் சந்தை மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இங்கே வந்து வெள்ளிக்கிழமை இருக்கும். அதனால் நாங்கள் இங்கே பண்டார்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே ஒரு சின்ன மார்க்கெட் இருக்கும். வழக்கமாக நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போவோம்ல, அந்த மார்க்கெட் வேறு, இது வந்து ஒரு சின்ன மார்க்கெட்டு. ஸோ இங்கே போனாலும் நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். ஸோ வெயிட் லாஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் காய்கறிகள் வேணும்ன்ட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து போயாச்சு. எல்லாருமே போயிட்டோம். ஸோ லோக்கல் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா கிடைக்கும் இங்கே. நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு கேட்குறீங்க, நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதேக்கா, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே விவசாயம் பண்ணுறாங்களா புரூனையில் அப்படின்ட்டு. இங்கே வந்து பெரிய அளவில் நம்ம ஊர் மாதிரி விவசாயம்லாம் இங்கே கிடையாதுங்க. இங்கே விளையிறதுன்னு பார்த்திங்கன்னா வாழை மரங்கள் நிறையா இருக்கும், தென்னை மரங்கள் நிறையா இருக்கும். அப்புறம் இந்த மரவள்ளி கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் சோளம் இதெல்லாம் பயிரிடுவாங்க போல். அப்புறம் கொஞ்சம் காய்கறிகள், அதாவது வீட்டு தோட்டம் மாதிரி பண்ணுறாங்க ஒரு சில பேர். அதிலேருந்து கிடைக்கிறத கொண்டு வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. பெரிய அளவில் இங்கே விவசாயம் கிடையாது. இங்கே வர்ற வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, சைனா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருந்து தான் வருது. ஸோ அப்படி அங்கேருந்து வந்தாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பட் இங்கே கீரை வகைகள்லாம் கொஞ்சம் இங்கே லோக்கலில் கிடைக்கிறதும் கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்கவுங்க வீட்டுகளில் என்ன கிடைக்குதோ ஸோ அதெல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். அப்படியே என்ன வாங்கலான்னு பார்த்துட்டே போனோமா, அந்த பருப்பு கீரை கிடச்சிதுங்க. ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த கீரை. ஸோ இது வாங்கலான்னு சொல்லிவிட்டு எவ்வளோன்னு கேட்டோம். $1 தான் சொன்னாங்க. ஸோ இங்கே லோக்கல்ல இருந்து கொண்டு வந்து விற்கிறாங்கனாலே ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும். $1 $2 அந்த மாதிரிக்குள்ளே தான் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி மருந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க. இது சும்மா காடுகளில் முளைக்கிறது தானே. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஆர்கானிக் கீரைகளாக தான் இருக்கும். ஸோ அப்புறம் அது ஒன்று நாங்கள் வாங்கிட்டு அப்படியே போனோம். காய்கறிகள் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா அப்பப்போ வாங்கி வச்சுக்கலாம். நிறையா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டான்ட்டு தான் இப்போலாம் கொஞ்சம் வாங்குறது. அப்புறம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியமானது வெள்ளரிக்காங்க. நமக்கு வந்து காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே நம்ம குவான்டிட்டி கம்மியாக தான் சாப்பிடுவோம். இடையில வந்து நமக்கு வந்து பசிக்கும். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 8:30க்கு சாப்பிட்றோம்னா ஒரு 11 மணி 11:30க்கெலாம் பசிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வெள்ளரிக்காய், கேரட்டு, ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, அதாவது கேலரிஸ் கம்மியாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து வெயிட் வந்து போடாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த வெள்ளரிக்காய் அது $1 சொன்னாங்க. ஒரு 3 வெள்ளரிக்காய் கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு உட்கார்றதுக்கெலாம் இடம் இருக்கும். அப்புறம் நாங்கள் உட்காந்துட்டோம். ஹஸ்பண்ட் நீங்கள் மட்டும் போய் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் உட்காந்துருக்கோன்னு சொல்லிவிட்டு நானும் பசங்களும் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த பசங்களை ஃபுல்லாக கூட்டிகிட்டு திரியுறதுன்றது எரிச்சலாக இருக்குது. முகில் ரொம்ப சேட்டை பண்ணுறானா, ஸோ அதனால். அப்புறம் வாங்கிட்டு முருங்கைக்கீரை வேறு கிடச்சிதுங்க. ஸோ $2 சொல்லிட்டு ஒரு கெட்டு வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை சூப்பு மாதிரி கூட போட்டு குடிக்கலாம். ஸோ நான் வாங்கின உடனே நினச்சேன் கொஞ்சம் பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், காலையில் சூப் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ காய்கறிகள் தான் நான் வாங்கினது. பருப்புக்கீரை, முருங்கைக்கீரை, வெள்ளரிக்காய், தக்காளி, லெமன், கேரட், கருவேப்பிலை, பீன்ஸு இவ்வளோ தான் வாங்கினேன். ஏன்னா நிறையா வாங்குறதில்ல, அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படின்றனால. முருங்கைக்கீரைலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ஸோ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஊரில் 2 மரம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து முருங்கைக்கீரைக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. இங்கே ஒரு குச்சி நான் நட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் தளைஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ தளைஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளே வந்து வீட்டில் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் கொண்டு வந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட் போயிட்டு வந்து
12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நான் 1:30 கிலோலாம் லஞ்ச் வந்து சாப்பிட்ணும். ஸோ நம்ம தான் எல்லாத்தையும் வீட்டு வேலையை மேனேஜ் பண்ணணும். ஸோ லஞ்சுக்கு வந்து நல்ல நார் சத்துக்கள் நமக்கு உடம்புக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து காய்கறிகள் வந்து சாப்பிட்ணும். எப்படியாச்சும் ஒரு 2 பொரியலாவது எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் ரைஸு, 2 பொரியல், ப்ரோட்டீனுக்கு ஏதாவது பயிறு வகைகளோ இல்லைனா முட்டையோ இல்லைனா மீனோ, நான்வெஜ்ஜில் இல்லைனா சிக்கனோ இந்த மாதிரி எது வேணாலும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் மார்க்கெட் போயிட்டு வந்தோடனே எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காலையில் அந்த ஒரு டம்ளர் கஞ்சி தான் நான் குடித்தேன். அதோட வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தனால அதை சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நானும் அதுவும் ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி பாதி பாதி சாப்பிட்டுக்கிட்டோம். நான் என்னெல்லாம் சாப்பிட்றேனோ அது எல்லாமே என்னோடய மூத்த பையனும் சாப்பிடுவான். முகில் கூட சாப்பிட மாட்டான். அவன் வந்து செலக்டடாக தான் சாப்பிடுவான். ஆனால் ஆதவ் அப்படி கிடையாது. நான் சாப்பிட்றதுக்கெலாம் வந்து உட்காந்து கம்பெனி கொடுத்துட்ருப்பான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் காலையில் போகும்போதே இந்த காராமணி பயிர் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன், சுண்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதே வந்து குக்கரில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ஏன்னா ப்ரோட்டீனுக்காக நம்ம வந்து நல்லா வந்து பயிறு வகைகள் வந்து சாப்பிட்ணும். முட்டை இந்த மாதிரி நமக்கு ப்ரோட்டீனும் ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ் பண்ணும்போது. இல்லைனா அடிக்கடி பசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பயிறு வகைகள் இல்லைனா கொண்டக்கடலை, மொச்சப்பயிறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிறு வகைகள் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து வேக போட்டுவிட்டு அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு கீரையை வந்து உருவ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் ஒரே ஆளாக நம்ம எல்லா வேலையும் பார்க்குறதுன்றது டென்ஷனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு வேலையாக இருந்துகிட்டே இருக்கும். யாராவது நமக்கு சமைச்சு கொடுத்து நம்மளை பார்த்துக்கிட்டாங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வெயிட் லாஸு. பட் நம்மளே பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்கு தான். ஆனால் நம்ம வேறு வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் நமக்கு நாமே கொடுக்குற ஒரு டெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் முருங்கைக்கீரையை வந்து உருவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த கீரையை வந்து எண்ணெய் ஊற்றாம தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். சரி அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணேன். முருங்கைக்கீரையை வந்து பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். 3 பட்டை மிளகா, அதாவது காஞ்ச மிளகா இருக்குல்ல, அது, சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேக வைக்க வேண்டியதாக. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வேணும்னா லைட்டாக தொளிச்சு விட்டுக்கலாம், நிறைய ஊற்ற வேண்டாம். ஸோ மூடிலாம் வைக்க வேண்டாம். கீரையை வந்து மூடி போட்டு சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கீரை வந்து வெந்துடும். ஃபைனலாக இறக்கையில் மட்டும் உப்பு சேர்த்தா போதுங்க. ஃபஸ்ட்டே வந்து உப்பு சேர்க்கக்கூடாது கீரைக்கு, ஏன்னா கடுத்து போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான். தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட அன்றைக்கி தேங்காய் இல்லை, நான் மார்க்கெட்டில் தேங்காய் வாங்கலை, மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் சேர்க்கலை. அவ்வளோதான், கீரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. வெயிட் லாஸில் இருக்கும்போது டெய்லி ஏதாச்சும் ஒரு கீரை சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் அந்தளவுக்கு நார் சத்துக்கள் இருக்குது. ஏதாச்சும் ஒரு கீரை, நம்ம ஊர்களெல்லாம் ரொம்ப வந்து சீப்பாக கிடைக்கும், 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு கீரை வந்து வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் சைட் பை சைடு வந்து ஹஸ்பண்ட் பசங்களுக்கும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு தனியாக குக்கரில் மட்டை அரிசி வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் காலையில் பண்ண சப்பாத்தி இருந்துச்சா, அதில் ஒரு சப்பாத்தி, அப்புறம் கீரை நிறையா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த பயறு, வேக வச்ச பயறு இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதுவுமே கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நேற்று நான் ஷார்ட்ஸில் இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தபோது, நீங்கள் என்னங்க எப்படி சாப்பிட்றீங்க, இப்படி சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராதா, ஒரே பயறு கீரை கிழங்குமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வயிறில் வந்து நமக்கு டைஜஷன் நடந்துருங்க. ஸோ முக்கியமான விஷயம் வந்து வெயிட் லாஸில் குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் அது தண்ணி குடிச்சிடணுங்க. அப்போ தான் நம்ம உடம்பு ஹீட் ஆகாமையும் இருக்கும், நம்ம சாப்பிட்ற உணவும் டைஜஸ்ட்டும் ஆகும். ஸோ அதனால் தண்ணியும் நல்லா குடிச்சிடணும், எக்ஸசைஸும் பண்ணணும், நல்லா சாப்பிட்ணும். ஸோ இதுதான் என்னோடய லஞ்சுங்க. ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு மசாலா காலையில் பண்ணியிருந்தது, அப்புறம் பயறு கீரை. ஸோ இது எல்லாமே சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு ஃபில்லாகிடுங்க. எக்ஸ்ட்ரா வந்து ரைஸ் எடுக்கணும்னு நமக்கு வந்து தேவையே படாது. ஸோ லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டு வேலை இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் பசங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்து நான் டின்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 6 மணிக்கெலாம் நான் கிச்சனுக்கு வந்துட்டு டின்னர் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா 7 மணிக்குள்ளலாம் சாப்பிட்டு முடிக்கணும் இல்லையா. ஸோ எந்த ஒரு உணவு நீங்கள் செஞ்சாலுமே அதில் அதிக அளவில் காய்கறிகள் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், நிறைய நார் சத்துக்களும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ நைட்டுக்கு வந்து நான் கேரட் ரொட்டி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு முழு கேரட் எடுத்து நான் வந்து துருவ ஆரம்பிச்சிட்டேன். கோதுமை மாவு பண்ண போகிறோம். ஸோ வெயிட் லாஸில் வந்து சேர்க்கவே கூடாத, எடுத்துக்கிறவே கூடாத உணவுகள்னு பார்த்திங்கன்னா மைதா, அப்புறம் சுகரு, ஒயிட் சுகரு, ப்ரௌன் சுகர், எல்லா சுகருமே. இனிப்பை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். டீ காஃபியில் கூட சுகர் வந்து சேர்க்கக்கூடாது. நாட்டு சக்கரை தானே சேர்க்குறேன் அதனால் என்ன அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரே கேலரிஸ் தான் இருக்குது.
ஸோ அதனால் நான் இனிப்பை வந்து பிளாக் டீ பிளாக் காஃபிலாம் குடித்தேன்னா அதில் இனிப்பே இல்லாமல் தான் குடிப்பேன். ஸோ அப்படியே நம்ம பழகிக்கணும் வெயிட்டு குறையிற வரைக்கும். ஸோ நான் வந்து ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன், ஒரு துருவின கேரட்டு, ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பாத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கணும். இனிமேல் வந்து நம்மளோட சேனலில் வந்து ரெகுலராக இந்த வெயிட் லாஸ் வீடியோ லாங் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் வந்து அன்னன்னைக்கு போஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா அன்றைக்கே எடுத்து அன்றைக்கே எடிட் பண்ணி ஷேர் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து போஸ்ட் ஆயிரும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக 10 கிலோ குறைக்கிற வரைக்கும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். பட் என்னால் முடியும்னு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக முடியும். ஸோ அப்புறம் வந்து அந்த ரொட்டிக்கு தேவையான மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஆயில் ஃபுட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணுங்க. ஆவியில் வேக வச்ச உணவுகள் தான் சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆயில் சேர்த்து பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும், ரொம்ப வந்து சேர்க்கக்கூடாது. முன்னாடி சாப்பிட்டதை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஆயில் கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் கையில் வந்து ரொட்டி மாதிரி தட்டிட்டு தோசைக்கல்லில் வந்து சுட்டு எடுத்துட வேண்டியதான். மூடி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். ஸோ நல்லாயிருக்குங்க. இது ஒரு ரொட்டி சாப்பிட்டாலுமே நமக்கு வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ 2 பக்கமும் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இது கூட வந்து முட்டை இருந்தாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். முட்டை என்கிட்ட இல்லாதனால நான் வந்து சேர்க்கலை. ஸோ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சா, ஸோ அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஆதவுக்கும் சேர்த்து தான் பண்ணேன். ஸோ ஆதவும் இந்த ரொட்டி வந்து நல்லா சாப்பிடுவான், அதனால் அவனுக்கும். நான் ஹஸ்பண்டும் முகிலும் இதை சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மதியம் சமைச்ச அந்த ப்ரௌன் ரைஸ் இருக்குது, அதையே வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் இந்த ரொட்டியோட மதியம் என் வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டு வரும்போது மீன் வாங்கிட்டு வந்தார். சும்மா மார்க்கெட் போனேன், மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நகர மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். நான் அதை வீடியோ எடுக்கலைங்க, எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. சும்மா குழம்பு மட்டும் வச்சேன், அவங்க சாப்பிட்டுக்குவாங்கன்னு. அப்புறம் அந்த ரொட்டி கூட நான் வந்து அந்த 2 மீன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நமக்கு வந்து இந்த சாப்பாடெல்லாம் பார்க்கையில ரொம்ப ஆசையாக இருக்கும், இன்னும் 2 வச்சு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் சாப்பிட்டோம்னா நமக்கு வெயிட்டே குறையாதுங்க. வெயிட் லாஸில் முக்கியமான விஷயம் வாயை கட்டணுங்க. வாயை கட்டினா மட்டும்தான் நம்மளால் குறைக்க முடியும். முன்னாடிலாம் 4, 5 மீனுன்னு வச்சு நான் பாட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருப்பேன். பட் இப்போ வெயிட் லாஸ்ட்டும் வந்தனால 2 மீன் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ சில நேரம் வந்து நமக்கு அது சாப்பிட்றது பத்தாத மாதிரியே இருக்கும், இன்னும் ஒன்று எடுத்து சாப்பிட்றலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்போவுமே வெயிட் லாஸில் இருக்கும்போது அரை வயிறு தாங்க சாப்பிட்ணும். ஸோ நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். ஸோ இது தாங்க நேற்றுக்கான என்னோடய டயட்டு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.